ஓம் நமச்சிவாய. போன வீடியோவில் கும்ப லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டின் அதிபதி யாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் மீன லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டின் அதிபதி யாருங்கிறத பார்ப்போம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ராசி கட்டத்தில் மீனம் அப்படிங்கிற இடத்துல லக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. கிராஸாக ஒரு கோடு போட்டிருக்கு. அப்போ இது முதல் வீடா நம்ம எடுத்துக்கணும். மீன லக்னக்காரங்களுக்கு குரு லக்னாதிபதி அல்லது 1ஆம் வீட்டின் அதிபதி, செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி, சுக்கிரன் 3ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதி, புதன் 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி, சந்திரன் 5ஆம் வீட்டுக்கும் சூரியன் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதி. அதுபோலவே குரு 10ஆம் வீட்டிற்கும் சனி பகவான் 11 மற்றும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி. இந்த மீன லக்னக்காரங்களுக்கு சனி 11ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதியா இருக்காங்க. அவருடைய திசை நடந்ததுன்னா 19 ஆண்டுகளுக்கு நடக்கும். 11ங்கிறது லாபம், 12ங்கிறது விரயம். இந்த திசையில வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையா புரிஞ்சுக்கணும். இது போலவே ஒவ்வொரு வீட்டு அதிபதியினுடைய திசா புத்தி காலங்களில அதற்குண்டான பலன்கள் ஜாதகருக்கு நடக்கும். அதை பற்றி அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் மேச லக்னக்காரங்களுக்கு ஒவ்வொரு வீட்டின் அதிபதி என்ன கிரகம் அப்படிங்கிறத பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.